எப்போ பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது ட்ரிங்க் கேட்குற மாதிரில. சென்னை 6,28,000 செகண்ட் இன்னிங்ஸ் பார்ட் 2 நியர்லி டன். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்லாம் வந்து எனக்கு இப்போ யோசிச்சா வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ரம்யா சொன்ன மாதிரி இது என்னால் தான் பாசிபிளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இவங்களால தான் பாசிபிள். அது இவங்க எனக்கு கரெக்டாக டேட்டு கொடுத்தானுங்க ஒரே டைமில், இல்லைன்னா வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். டூபாடுவோட சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் கேங்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும், எப்படி எங்கே போகும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் கூட. ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர ரெவென்யூலேருந்து. ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க ஆர்டிஸ்ட். ஸோ டூபாடுக்கு நன்றி. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். அந்த பாட்டை வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறதில்ல. அந்த சாங் வந்து மக்கள் நீங்கள் தான் ஷூட் பண்ண போகிறீங்க. அந்த சாங் வந்து நீங்கள் ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அது வந்து டூபாடு சைட் மூலமாக எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பெஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து படத்தில் டைட்டிலாக வரும். நீங்கள் ஷூட் பண்ணி அனுப்புறது கிரெடிட்ஸ் எல்லாமும் தரப்படும். ஆனால் உங்களுடைய ஷார்ட் படத்தில் வந்துச்சா இல்லையாங்கிறது நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து வெறும் வீடியோ கேம்ஸ் அதுலேயே தான் இருக்காங்க, ஐபேட் அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைலாக்லாம் கூட வச்சுருக்கோம். அந்த இப்போ இருக்கிற பசங்க வெளில ரோட்டில் விளையாடுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற பெருமை. அதில் ஒரு டைலாக்கும் இருக்குது, என்னென்னா நாங்களாம் அந்த காலத்தில் ரோட்டில் வெயிலில் விளையாடுறதுனால தான் இப்போ பாரு இப்படி இருக்கும். எவ்வளோ நீங்களாம் இப்போயே இப்படி ஆடுறீங்கன்னா அப்புறம் எங்கள் ஜென்ரேஷன் வரும்போது நீங்கள் எப்போ இருப்பீங்க அப்படின்ற. ஸோ அது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது. நான் வந்து சென்னை 22 அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ஒரு லீட் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணியிருக்கோம்னு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் அப்படின்ற மாதிரி. என்னென்னா சார் அப்படியே தெலுங்கு சார் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்கில் ஆடுற மாதிரியே இருக்காரு சார். சிவாக்கள் தயவுசெய்து இந்த சட்டை பட்டன் கட்டி விடுங்க. முன்னாடி இந்த பட்டன்லாம் கட்டி உங்களை பார்த்தா உள்ளே வரும்போது அப்படி லைட் அப்படி பயங்கர ஸ்டைலாக வந்தார். சிவா சார் வந்து இவ்வளோ நடிப்பாருன்னே தெரியாது. சிவா சார் வந்து அவர்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான், சீரியஸான சீனில் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க சார். சார் நீங்கள் மேலே வாங்க. இங்கே நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜாலியாக அப்படியே கன்சோல் ரூமில் அப்படியே ஹைட் அவுட்லேயே இருக்கிறோம்ல. இப்போ சப்போஸ் எப்படின்னா ஈவினிங் ரூமில் இருக்க நான் லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபுல் டே எஸ்கேப்பு. சார் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் கவுச் இருக்குது, பெரிய கவுச்சு, அதில் தூங்கலாம், வீடியோ கேம் ஆடலாம், ஒர்க் பண்ணலாம். பட் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்ய முடியாது, மாட்டிக்கணும். பட் அப்படின்னு இல்லை, பட் ரொம்ப ஸ்ட்ரெனியஸான ஒர்க்கு ஆக்டிங் அப்படின்னு நான் வந்து பிரேம்ஜி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அந்த ஐடியா இல்லை இப்போதைக்கு.